ஓம் சாந்தி. ஜனவரி 1, 2025 காலை முரளி பாப்தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்களே ஞானமழை பொழிந்து அனைத்தையும் பசுமை ஆக்குபவர்கள். நீங்கள் இந்த ஞானத்தை கிரகித்து மற்றவர்களையும் அவ்வாறு செய்ய தூண்ட வேண்டும். கேள்வி: மழையை பொழியாத முகில்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பதில்: அவர்கள் சோம்பேறி முகில்கள் ஆவார்கள். மழையை பொழிபவர்களே சுறுசுறுப்பான முகில்கள் ஆவர். அவர்கள் ஞானத்தை கிரகித்திருந்தால் அவர்களால் அதை ஏனையோர் மீது பொழியாமல் இருக்க முடியாது. ஞானத்தை கிரகிக்காது மற்றவர்களையும் கிரகிக்க தூண்டாதவர்கள் ஒட்டிய வயிறை கொண்டவர்கள் போன்றவர்கள். அவர்கள் ஏழைகள், அவர்கள் பிரஜைகளாகவே ஆகுவார்கள். கேள்வி: இந்த நினைவு யாத்திரையில் நீங்கள் செய்ய வேண்டிய பிரதான முயற்சி என்ன? பதில்: உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை புள்ளி வடிவிலே நினைவு செய்வதாகும். தந்தையை மிகச் சரியாக அவராகவும் அவருடைய உண்மையான வடிவத்திலும் நினைவு செய்வதற்கே முயற்சி தேவை. பாடல்: அன்புக்குரியவருடன் இருப்பவர்கள் மீதே ஞானமழை பொழிகின்றது. ஓம் சாந்தி. முகில்கள் கடலின் மேலாகவே இருக்கின்றன. முகில்களின் தந்தை கடல் ஆவார். கடலுடன் இருக்கின்ற முகில்களுக்கு மாத்திரமே மழை பொழியப்படுகின்றது. அந்த முகில்கள் தங்களை நீரினால் நிரப்பி பின்னர் பொழிகின்றன. நீங்களும் உங்களை நிரப்பிக் கொள்வதற்காகவே கடலிடம் வந்துள்ளீர்கள். கடலின் குழந்தைகளாகிய நீங்கள் எப்படியும் முகில்களே. இதனாலேயே உங்களால் இந்த இனிய நீரை ஈர்த்து கொள்ள முடிகிறது. பல வகையான முகில்கள் இருக்கின்றன. சில முகில்கள் மிக அதிகமாக மழை பொழிந்து வெள்ளத்தை ஏற்படுத்துகின்றன. அதே நேரம் சில முகில்கள் மிக அரிதாகவே பொழிகின்றன. நீங்களும் வரிசை கிரமமானவர்களே. மிக நன்றாக பொழிபவர்கள் நினைவு கூறப்படுகின்றனர். பெருமளவு மழை பொழியும் பொழுதும் மக்கள் சந்தோஷப்படுகின்றனர். இங்கும் பெருமளவு பொழிபவர்கள் புகழப்படுகின்றார்கள். ஞானமழை பொழியாதவர்கள் சோம்பேறி இதயமுடையவர்கள் ஆகுகின்றார்கள். அவர்களால் தங்களின் வயிற்றை நிரப்ப முடிவதில்லை. அவர்களால் இந்த ஞானத்தை நன்றாக கிரகிக்க முடியாததால் அவர்களுடைய வயிறு ஒட்டி போய் விடுகிறது. பஞ்சம் ஏற்படும் பொழுது மக்களின் வயிறு ஒட்டி போகும். இங்கும் கூட நீங்கள் இந்த ஞானத்தை கிரகித்து அதை மற்றவர்களையும் கிரகிக்க தூண்டாதுவிடின் உங்களுடைய வயிறு ஒட்டி போய்விடும். இப்பொழுது பெருமளவு ஞானமழை பொழிப்பவர்கள் அரசன் அரசி ஆகுவார்கள். மற்றவர்கள் ஏழைகள் ஆகுவர். ஏழைகளின் வயிறு ஒட்டி போக்கும். ஆகையினால் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானத்தை மிக நன்றாக கிரகிக்க வேண்டும். ஆத்மா பரமாத்மாவை பற்றிய ஞானம் மிக இலகுவானது. முன்னர் உங்களிடம் ஆத்மா பரமாத்மா பற்றிய ஞானம் இருக்கவில்லை. எனவே உங்கள் வயிறு ஒட்டி இருந்தது என நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மா பரமாத்மா பற்றியதே பிரதான விடயமாகும். ஆத்மா என்றால் என்ன என்று மக்கள் அறிய மாட்டார்கள். எனவே அவர்கள் பரமாத்மாவை பற்றி எவ்வாறு அறிவார்கள்? பல கல்விமான்களும் பண்டிதர்களும் இருந்த போதிலும் அவர்கள் ஆத்மாவை பற்றி அறிய மாட்டார்கள். மறுபடியும் தொடர்கின்ற 84 பிறவிகளின் அழியாத பாகத்தால் நிரப்பப்பட்ட அழியாத ஆத்மாக்கள் நீங்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள். எனவே அவர்களுடைய பாகமும் அழிவற்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் எவ்வாறு சகல பாகங்களையும் நடிக்கின்றீர்கள் என எவருமே அறிய மாட்டார்கள். ஆத்மாவே பரமாத்மா என்று மக்கள் இயல்பாகவே கூறுகின்றனர்.
குழந்தைகளாகிய நீங்கள் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அனைத்து ஞானத்தையும் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் இந்த நாடகத்தின் கால எல்லை 100,000 வருடங்கள் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் இப்பொழுது அனைத்து ஞானத்தையும் பெற்றுள்ளீர்கள். தந்தையினால் உருவாக்கப்பட்ட ஞான யாகத்தில் இப்பழைய உலகம் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், உங்கள் சொந்த சரீரம் உட்பட அனைத்தையும் மறந்துவிடுங்கள். உங்களை ஆத்மாவாக கருதுங்கள். தந்தையையும் உங்கள் இனிய வீடான அமைதி தாமத்தையும் நினைவு செய்யுங்கள். இது துன்ப உலகமாகும். நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக உங்களால் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் இப்பொழுது ஞானத்தால் நிறைந்துள்ளீர்கள். ஆனால் நினைவில் இருப்பதிலேயே உங்கள் முயற்சி தங்கியுள்ளது. பல பிறவிகளின் சரீர உணர்வு முடிந்து ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு பெருமளவு முயற்சி தேவை. இதை பற்றி பேசுவது இலகுவாக இருப்பினும் உங்களை ஆத்மாவாக கருதி புள்ளி வடிவமாக தந்தையை நினைவு செய்வதற்கு முயற்சி தேவை. தந்தை கூறுகிறார், நான் யார், எப்படிப்பட்டவர் என அரிதாகவே எவரும் நினைவு செய்கின்றார்கள். தந்தை எவ்வாறோ அவரது குழந்தைகளும் அவ்வாறே யாவர். நீங்கள் உங்களை உள்ளவாறே அறிந்து கொண்டால் தந்தையையும் அவராகவே அறிந்து கொள்வீர்கள். ஒரு தந்தை மாத்திரமே கற்பிக்கின்றார். ஆனால் பலர் கற்கின்றீர்கள் என நீங்கள் அறிவீர்கள். தந்தை எவ்வாறு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். எவ்வாறாயினும் அந்த புராணங்கள் போன்றவை பக்தி மார்க்கத்தின் சம்பிரதாயங்கள் ஆகும். மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காகவே நாங்கள் இதை கூற வேண்டியுள்ளது. ஆனால் இங்கே எதையும் வெறுப்பதென்ற கேள்வி இல்லை. பிரம்மாவின் பகலும் இரவும் புராணங்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. பகலும் இரவும் அரைவாசியாக உள்ளன. இது ஏணி படத்தில் மிக இலகுவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவர் வேண்டியதை அவரால் செய்ய முடியும் என மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் தந்தை கூறுகிறார், நானும் இந்த நாடக பந்தனத்தில் கட்டுண்டுள்ளேன். பாரதம் தொடர்ந்தும் பல கஷ்டங்களை கொண்டிருந்தது. எனவே நான் இங்கே மீண்டும் வர முடியுமா? எனது பாகத்திற்கும் ஓர் எல்லை உண்டு. முழுமையான துன்பம் இருக்கும் போது மாத்திரமே எனது சொந்த நேரத்திற்கேற்ப நான் வருகிறேன். இதில் ஒரு செகண்ட் கூட வித்தியாசம் இருக்க முடியாது. ஒவ்வொருவரின் பாகமும் நாடகத்தில் மிக சரியாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது அதி உயர்ந்த தந்தையின் மறு அவதாரமாகும். பின்னர் குறைந்த சக்தியுடையவர்கள் வரிசை கிரமமாக தொடர்ந்து கீழே வருவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். அதன் மூலம் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் அந்த சக்தியின் முழு வலிமையையும் பெறுகின்றீர்கள். நீங்கள் முயற்சி செய்வதன் மூலம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதான் ஆகுகின்றீர்கள். இது மற்றவர்களின் பாகத்தில் இல்லை. பிரதான விடயம் நாடகமாகும். நீங்கள் இப்பொழுது பெறுபவை நாடகத்தை பற்றிய ஞானமாகும். மற்றவை அனைத்தும் ஸ்தூலமானவை. ஏனெனில் நீங்கள் அவை அனைத்தையும் உங்கள் பௌதீக கண்களால் பார்க்க முடியும். பாபாவே உலகின் அதிசயம் ஆவார். அவர் வைகுண்டம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். அவரை பற்றி அதிக புகழ்ச்சி உள்ளது. தந்தையையும் அவரது படைப்பையும் பற்றி அதிக புகழ்ச்சி உள்ளது. கடவுளே அதிமேலானவர். தந்தை எவ்வாறு மேலான சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார் என எவருமே அறிய மாட்டார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதை வரிசை கிரமமாக புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப அந்தஸ்தை கோரிக்கொள்கின்றீர்கள். நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் நாடகத்திற்கேற்பவே அதை செய்கின்றீர்கள்.
முயற்சி செய்யாமல் நீங்கள் எதையும் பெற முடியாது. நீங்கள் செயல்கள் செய்யாது ஒரு கணமேனும் இருக்க முடியாது. அத்த யோகிகள் சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சியை செய்கின்றார்கள். அது அவர்கள் இறந்துவிட்டது போன்று இருக்கும். அவர்கள் தமது குகைகளில் அவர்களின் மீது மண் படியத்தக்க அப்படியே இருப்பார்கள். அவற்றின் மீது தண்ணீர் விழும்போது புற்கள் வளர ஆரம்பிக்கும். ஆனால் அதில் என்ன நன்மை உள்ளது? எத்தனை நாட்களுக்குத்தான் அவர்களால் அப்படி இருக்க முடியும்? அவர்கள் நிச்சயமாக செயல்கள் செய்தாக வேண்டும். எவருமே செயல்களை துறந்தவர்கள் ஆக முடியாது. அவர்கள் தமக்கு உணவு போன்றவற்றை தயாரிக்காததனால் தாங்கள் செயல்களை துறந்தவர்கள் என்று கூறுகின்றனர். இதுவும் கூட நாடகத்தில் அவர்களின் பாகமாகும். சந்நியாச பாதைக்குரியவர்கள் இருந்திருக்காவிடில் பாரதத்தின் நிலைமை என்னவாகியிருக்கும்? பாரதம் முதற்தரமான தூய்மையாக இருந்தது. தந்தை அரை கல்பத்திற்கு நீடிக்கக்கூடிய தூய்மையை முதலில் உருவாக்கினார். தந்தை அரை கல்பத்திற்கு நீடிக்கக்கூடிய தூய்மையை முதலில் உருவாக்குகின்றார். சத்தியுகத்தில் நிச்சயமாக ஒரு தர்மமும் ஒரு ராஜ்யமும் இருந்தன. அந்த தேவ தர்மம் இப்பொழுது மீண்டும் ஒரு தடவை ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் மக்களை விழித்தெழச் செய்யக்கூடிய நல்ல ஸ்லோகங்களை கண்டுபிடிக்க வேண்டும். வந்து உங்களுடைய தேவ ராஜ்ய பாக்கியத்தை மீண்டும் கோரிக்கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் இதை மிக நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் அவலட்சணமானவரும் அழகானவரும் என்று கூறப்படுகின்றார் என்றும் நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இந்நாட்களில் பலருக்கு அவ்வாறான பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணருடன் போட்டியிடுகிறார்கள். எவ்வாறு தூய்மையற்ற அரசர்கள் தூய்மையற்ற அரசர்கள் தூய அரசர்களின் சிலைகளின் முன்னால் சென்று தலை வணங்குகின்றார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் எதையும் அறிந்திருக்கவில்லை. பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தவர்களே பின்னர் பூஜிப்பவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இப்பொழுது முழு கல்பமுமே உங்கள் புத்தியில் உள்ளது. இந்த அளவாது நீங்கள் நினைவு செய்தால் உங்கள் ஸ்திதி மிக நன்றாக இருக்கும். எவ்வாறாயினும் மாயை உங்களை நினைவு செய்ய அனுமதிப்பதில்லை. அவள் உங்களை மறக்கச் செய்கின்றாள். உங்களுடைய ஸ்திதி சதா மலர்ச்சியாக இருந்தால் நீங்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். லட்சுமி நாராயணன் படத்தை பார்க்கும் பொழுது மக்கள் பெருமளவு சந்தோஷம் அடைகின்றார்கள். அவர்கள் ராதை ஸ்ரீகிருஷ்ணரின் படத்தையோ அல்லது ஸ்ரீராமர் போன்றவர்களின் படங்களையோ பார்க்கும் பொழுது அந்த அளவு சந்தோஷம் அடைவதில்லை. ஏனெனில் சமய நூல்களிலே ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி பல குழப்பமான விடயங்களை எழுதியுள்ளார்கள். இந்த பாபாவே ஸ்ரீ நாராயணன் ஆகுகின்றார். லட்சுமி நாராயணன் படங்களை பார்க்கும் பொழுது பாபா பெருமளவு சந்தோஷம் அடைவார். நீங்கள் சென்று இளவரசர் ஆகுவதற்கு முன்னர் எவ்வளவு காலம் இந்த பழைய சரீரத்தில் இருப்பீர்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே உங்களின் இலக்கும் இலட்சியமும் ஆகும். நீங்கள் மாத்திரமே இதை அறிவீர்கள். உங்களுக்குள்ளே சந்தோஷம் பொங்கி எழ வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் கற்கின்றீர்களோ அதற்கேற்ப உயர்ந்த அந்தஸ்தை கோரிக்கொள்வீர்கள். நீங்கள் கற்காவிட்டால் என்ன அந்தஸ்தை கோரிக்கொள்வீர்கள்? உலக சக்கரவர்த்தியின் அந்தஸ்தையும் செல்வந்த பிரஜைகளின் அந்தஸ்தையும் வேலைக்காரர்களின் அந்தஸ்தையும் பாருங்கள். ஒரு பாடம் மாத்திரமே இருக்கின்றது. அது மன்மனா பவ மத்தியாஜி பவ ஆகும். அது அல்பாவும் பீட்டாவும் ஞானமும் யோகமும் ஆகும். இந்த பாபா பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருந்தார். அவர் அல்லாவை கண்டதால் அனைத்தையும் கொடுத்து விட்டார். அவர் அவ்வாறான பெரிய அதிர்ஷ்ட லாபச்சீட்டை வென்றார். அவருக்கு வேறு என்ன தேவை? எனவே குழந்தைகளாகிய நீங்களும் ஏன் உள்ளார்ந்தமாக இந்த சந்தோஷத்தை கொண்டிருக்க கூடாது? இதனாலேயே தந்தை கூறுகிறார், அவ்வாறான ஒளி உட்புகவிடும் படங்களை ஒவ்வொருவருக்காகவும் உருவாக்குங்கள். அவற்றை பார்ப்பதன் மூலம் குழந்தைகள் சந்தோஷம் அடைவார்கள்.
ஸ்ரீபாபா இந்த ஆஸ்தியை பிரம்மா மூலம் எங்களுக்கு கொடுக்கின்றார். மனிதர்கள் எதனையும் அறிய மாட்டார்கள். அவர்கள் முற்றிலும் சீரழிந்த புத்தியை கொண்டுள்ளனர். நீங்கள் இப்பொழுது சீரழிந்த புத்தியை கொண்டவர்களிலிருந்து தூய சுத்தமான புத்தியை கொண்டவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் வேறு எதையுமே கற்க வேண்டிய அவசியமில்லாது அனைத்தையுமே அறிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் இக்கல்வியின் மூலம் உலக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். இதனாலேயே தந்தை ஞானம் நிறைந்தவர் என கூறப்படுகின்றார். ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருப்பதை அவர் அறிவார் என மக்கள் நம்புகின்றார்கள். எவ்வாறாயினும் தந்தை ஞானத்தை கொடுக்கின்றார். ஒவ்வொருவரும் எவ்வளவு கற்கின்றார்கள் என ஓர் ஆசிரியரால் புரிந்து கொள்ள முடியும். அவர் முழு நாளும் ஒவ்வொருவரின் புத்தியிலும் என்ன இருக்கின்றது என்று அவதானிப்பதில்லை. இந்த ஞானம் அற்புதமானது. தந்தை ஞானக்கடல் என்றும் அமைதிக்கடல் என்றும் சந்தோஷக்கடல் என்றும் அழைக்கப்படுகின்றார். இப்பொழுது நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடல்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் இப்பட்டங்களை அங்கே கொண்டிருக்க மாட்டீர்கள். நீங்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாகவும் 16 கலைகள் நிறைந்தவர்களாகவும் அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களாகவும் ஆகுவீர்கள். இதுவே மனிதரின் அதி உயர்ந்த நிலையாகும். தற்பொழுது இறை அந்தஸ்தை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை விளங்கப்படுத்த வேண்டும். லட்சுமி நாராயணன் படத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். இப்பொழுது நாங்கள் அவர்களைப் போன்று உலக அதிபதிகள் ஆகுகின்றோம். ஞானத்தின் மூலமே நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்களையும் பெறுகின்றீர்கள். உங்களுடைய இலக்கையும் குறிக்கோளையும் பார்க்கும் பொழுது நீங்கள் புத்துணர்ச்சி அடைகின்றீர்கள். ஆகையினால் தந்தை கூறுகின்றார், ஒவ்வொருவரும் லட்சுமி நாராயணன் படத்தை வைத்திருக்க வேண்டும். இந்த படம் உங்கள் இதயத்தில் அன்பை அதிகரிக்கும். நீங்கள் மரண பூமியில் உங்களுடைய இறுதி பிறவியில் இருக்கின்றீர்கள் என்றும் அமரத்துவ பூமியில் நீங்கள் அவர்களைப் போன்று ஆகுவீர்கள் என்றும் உங்கள் இதயத்தில் இருக்க வேண்டும். இது உங்களுக்கும் பொருந்தும். ஆத்மாக்களை பரமாத்மா என்பது இல்லை. இல்லை, இந்த ஞானம் அனைத்தும் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தும் போதும் நாங்கள் எவரிடமும் எதையுமே கேட்பதில்லை என்று அவர்களிடம் கூறுங்கள். பிரஜாபிதாவின் பல குழந்தைகள் இருக்கின்றார்கள். நாங்கள் எங்கள் மனம், சரீரம், செல்வத்தினால் சேவை செய்கின்றோம். பிராமணர்களாகிய நாங்கள் இந்த யஜ்யத்தை எங்கள் சொந்த வருமானத்தில் நடத்துகின்றோம். நாங்கள் சூத்திரர்களின் பணத்தை பயன்படுத்த முடியாது. எண்ணற்ற குழந்தைகள் இருக்கின்றார்கள். நாங்கள் எங்கள் சரீரம், மனம், செல்வத்தை சேவைக்காக எந்த அளவிற்கு அர்ப்பணிக்கின்றோமோ அதற்கேற்ப ஒரு அந்தஸ்தை பெறுவோம் என்பதை நாங்கள் அறிவோம். பாபா விதைகளை விதைத்ததினால் நாராயணன் ஆகுகின்றார் என நீங்கள் அறிவீர்கள். பணம் இங்கே எதற்குமே பயன்பட போவதில்லை. எனவே நான் ஏன் இந்த சேவைக்கு அதனை பயன்படுத்தக்கூடாது? அனைத்தையும் அர்ப்பணித்தவர்கள் பட்டினியால் இறந்தார்களா? அவர்கள் நன்றாக பராமரிக்கப்பட்டார்கள். இந்த பாபாவும் மிக நன்றாக பராமரிக்கப்படுகின்றார். இவர் முழு உலகையும் ஸ்வர்க்கமாக்குகின்ற சிவபாபாவின் ரதம் ஆவார். அவர் அழகான பயணியாவார். பரமாத்மா அனைவரையும் அழகானவர்கள் ஆக்குவதற்காக இங்கு வந்துள்ளார். அவர் உங்களை அவலட்சணம் ஆனவர்களிலிருந்து அழகானவர்கள் ஆக்குகின்றார். அவர் அத்தகைய அழகிய மணவாளன் ஆவார். அவர் வந்து அனைவரையும் அழகானவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் உங்களை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அவரை நினைவு செய்ய வேண்டும். எவ்வாறு நீங்கள் ஆத்மாவை பார்க்காது புரிந்து கொள்கின்றீர்களோ அவ்வாறே பரமாத்மாவையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். புள்ளி வடிவமான ஆத்மாக்களும் பரமாத்மாவும் தோற்றத்தில் ஒரே மாதிரியானவர்களே. மீதி அனைத்தும் ஞானமாகும். இவை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இக்கருத்துக்களை உங்கள் புத்தியில் குறித்து வைத்திருக்க வேண்டும்.
உங்களுடைய புத்தி இந்த ஞானத்தை நீங்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக கிரகிக்கின்றது. வைத்தியர்களால் மருந்துகள் போன்றவற்றை நினைவில் வைத்திருக்க முடிகின்றது. அவர்கள் அந்த நேரத்தில் புத்தகங்களில் தகவல்களை தேட ஆரம்பிப்பார்கள் என்று இல்லை. வைத்தியர்களுக்கும் கருத்துகள் இருக்கின்றன, வக்கீல்களுக்கும் கருத்துகள் இருக்கின்றன. உங்களிடமும் இந்த ஞான கருத்துக்கள் உள்ளன. நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடிய தலைப்புகள் பல உள்ளன. எந்த ஒரு கருத்தும் யாருக்காவது நன்மை பயக்கும். சிலர் ஒரு கருத்தின் அம்பினால் தைக்கப்படுவர், மற்றொருவர்கள் வேறொரு கருத்தினால் தைக்கப்படுவர். பல கருத்துக்கள் உள்ளன. இந்த கருத்துக்களை மிக நன்றாக கிரகித்தவர்களால் மிக நன்றாக சேவை செய்ய முடியும். அரை சக்கரமாக நீங்கள் கடும் நோயாளியாக இருந்தீர்கள். ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். எனவே அனாதியான நட்சத்திர சிகிச்சை நிபுணர் உங்களுக்கு மருந்து கொடுக்கின்றார். அவர் நோய்வாய்ப்படாத சத்திர சிகிச்சை நிபுணராகவே எப்போதும் இருக்கின்றார். ஏனைய அனைவரும் நோயாளிகள் ஆகுகின்றார்கள். அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணர் இந்த யுகத்தில் ஒரு முறை மாத்திரமே வந்து மன்மனாபவ என்ற ஊசியை உங்களுக்கு போடுகிறார். இது மிக இலகுவானது. எப்பொழுதும் இந்த படத்தை உங்கள் பையில் வைத்திருங்கள். பாபா முன்னர் நாராயணனை பூஜிக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார். அவர் படத்தில் இருந்து லட்சுமியின் ரூபத்தை அகற்றிவிட்டு நாராயணனின் ரூபத்தை மாத்திரம் வைத்திருந்தார். தான் பூஜித்தவராகவே இப்பொழுது அவர் ஆகுகின்றார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அவர் லட்சுமிக்கு விடுதலை கொடுத்தார். அவர் லட்சுமி ஆகப் போவதில்லை என்பது நிச்சயம். அவர் படத்திலே நாராயணன் காலை லட்சுமி பிடித்து விடுவதை விரும்பவில்லை. மனிதர்கள் இதை பார்த்தால் தங்கள் காலையும் பிடித்து விடுமாறு மனைவிமாரை கேட்பார்கள். அங்கே நாராயணன் காலை லட்சுமி பிடித்து விட மாட்டார். இந்த பழக்க வழக்கங்கள் அங்கே இருக்க மாட்டாது. இந்த வழக்கம் ராவண ராஜ்யத்துக்கு உரியதாகும். முழு ஞானமும் இப்படத்தில் உள்ளது. மேலே திருமூர்த்தி இருக்கின்றார்கள். இந்த ஞானத்தை முழு நாளும் நினைவு செய்வதில் பெருமளவு அதிசயம் உள்ளது. இப்பொழுது பாரதம் சொர்க்கமாகின்றது. இது மிக நல்ல விளக்கமாகும். இருந்தும் இது ஏன் மனிதர்களின் புத்தியில் பதிவதில்லை என்பது அறியப்படாமல் உள்ளது. தீச்சுவாலை முழு வலிமையுடன் வெளிவரும்போது வைக்கோற் போர் தீயிடப்படும். ராவண ராஜ்யம் நிச்சயமாக அழிக்கப்படும். இந்த யஜ்யத்திற்கு தூய பிராமணர்கள் தேவை. முழு உலகிற்கும் தூய்மையை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய யஜ்யம் இதுவாகும். அந்த பிராமணர்கள் தங்களை பிரம்மாவின் குழந்தைகள் என்று கூறிய போதிலும் அவர்கள் விகாரத்தின் மூலம் பிறந்தவர்கள் ஆவர். பிரம்மாவின் குழந்தைகள் தூய வழித்தோன்றர்கள் ஆவர். ஆகையினால் இதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகிறார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம் 1. உங்களுடைய புத்தியை சுத்தமாக்கி இந்த அற்புதமான ஞானத்தை கிரகித்து தந்தையை போன்று மாஸ்டர் ஞான கடலாகுங்கள். இந்த ஞானத்தின் மூலம் அனைத்து தெய்வீக குணங்களையும் உங்களுக்குள் கிரகித்துக் கொள்ளுங்கள். 2. பாபா எவ்வாறு தனது சரீரம் மனம் செல்வத்தை அர்ப்பணித்து அவற்றை சேவைக்கு பயன்படுத்தினாரோ அவ்வாறே நீங்களும் தந்தையை போன்று கடவுளின் சேவையில் அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். சதா புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கு உங்களுடைய இலக்கினதும் லட்சியத்தினதும் படத்தை உங்களுடன் வைத்திருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சந்தோஷ இதயத்தை கொண்டவராகி உங்களின் ஸ்திரமான நிலையான ஸ்திதியால் ஒரே ஒரு தந்தையை சதா பின்பற்றுவீர்களாக.
நீங்கள் சந்தோஷ இதயத்தை கொண்டவராகி உங்களின் ஸ்திரமான நிலையான ஸ்திதியால் ஒரே ஒரு தந்தையை சதா பின்பற்றுவீர்களாக. குழந்தைகளான உங்களுக்கு தந்தை பிரம்மாவின் வாழ்க்கை மிக சரியானதொரு கணினியாகும். தற்காலத்தில் மக்கள் தமது கேள்விகள் அனைத்தையும் ஒரு கணினியில் கேட்டு அதற்கான பதிலை பெற்றுக் கொள்கிறார்கள். அதேபோல் எந்த ஒரு கேள்வி எழும்பொழுதும் ஏன் அல்லது என்ன என்ற கேள்விகளை கேட்பதற்கு பதிலாக தந்தை பிரம்மாவின் வாழ்க்கை என்ற கணினியை பாருங்கள். ஏன் என்ன என்ற கேள்விகள் இந்த முறையில் என மாற்றமடையும். கேள்விகளால் நிறைந்திருப்பதற்கு பதிலாக நீங்கள் சந்தோஷ இதயத்தை கொண்டிருப்பவர் ஆகுவீர்கள். சந்தோஷமான இதயத்தை கொண்டிருப்பதென்றால் உங்களின் நிலையான ஸ்திரமான ஸ்திதியால் தந்தையை பின்பற்றுதல் என்று அர்த்தம். ஸ்லோகம்: உங்களின் ஆத்ம உணர்வு சக்தியால் சதா ஆரோக்கியமாக இருப்பதை அனுபவம் செய்யுங்கள். உங்களின் ஆத்ம உணர்வு சக்தியால் சதா ஆரோக்கியமாக இருப்பதை அனுபவம் செய்யுங்கள். விசேட குறிப்பு: பிராமண குழந்தைகள் எல்லோரும் ஜனவரி 1 31 வரை அகநோக்கெனும் குகையில் யோகா தபஸ்யா செய்யும் போது உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் உலகிற்கு சகாஸ் வழங்கிய வண்ணம் சேவை செய்யுங்கள். இந்த லட்சியத்துடன் இந்த மாத செய்தி கடிதத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட அவ்யக்த சமிக்கைகள் மாதம் முழுவதும் முரளியின் வடிவிலும் எழுதப்படும். இந்த மாத செய்தி கடிதத்தில் அனுப்பி வைக்கப்பட்ட அவ்யக்த சமிக்கைகள் மாதம் முழுவதும் முரளியின் முடிவிலும் எழுதப்படும். இந்த கருத்துக்களை குறிப்பாக கடையும் போது உங்கள் மனதால் சேவை செய்வதில் அனுபவசாலி ஆகுங்கள். உங்களின் சக்தி வாய்ந்த மனங்களால் சகாஸ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். அமைதி தூதுவர்களான குழந்தைகளான நீங்கள் எங்கே இருந்தாலும் நடக்கும் போதும் அசையும் போதும் உங்களை அமைதி தூதுவர்களாக கருத வேண்டும். அமைதி சொரூபங்களாகவும் சக்தி வாய்ந்த ரூபத்தில் ஸ்திரமாகவும் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு தொடர்ந்து அமைதியினதும் சக்தியினதும் சகாஷை வழங்குவார்கள். ஓம் சாந்தி.